இன்றைக்கி ஒரு பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் மேக்கப்போட மினி விளாக் பார்த்துடலாமாங்க. ஃபங்க்ஷன் 2 டேஸ் முன்னாடியே பார்த்தீங்கன்னா பிரீத்தி நம்மளோட பிளேஸ்க்கே வந்து ஃபேஷியல் அண்ட் மெஹந்தி எல்லாமே இங்கேயே முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. இவங்க ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து நம்மகிட்ட தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்மெட்டிக் திங்ஸ் வாங்க வேணும்னால காஸ்மெட்டிக் ஷாப் போய்ட்டு அங்கேருந்து டேரெக்டாக ஃப்ளார் மார்க்கெட் வந்தாச்சு. வந்துட்டு அவங்க ட்ரெஸ்க்கு மச்சா பார்த்தீங்கன்னா ஃப்ளார்ஸ் வாங்கிட்டு அங்கேயே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. இவங்க ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 2 சாரிக்கான ப்ளவுஸுமே நம்மகிட்ட தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சாரிக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாக வேணுங்க, இன்னொரு சாரிக்கு வச்சு போட முடியாது இல்லைங்க, அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக பண்ணிடாதீங்க, நார்மலாக பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. அவங்க கேட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணதுமே வந்து ஃபிட்டிங் எல்லாமே செக் பண்ணிட்டாங்க. செக் பண்ணிவிட்டு சாரிக்கான மெஷர்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க. 2 சாரிக்கு 2 ஜுவல் செட் வேணும்னு சொல்லி அவங்களே டேரெக்டாக நேர்லேயே வந்து வேர் பண்ணி பார்த்துட்டு 2 ஜுவல் புக் பண்ணிட்டாங்க. அதுக்கான ஜுவல் ஆன ஃப்ளார் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி அவங்க கேட்ட மாதிரியே சாரி ப்ரீபீட் பண்ணி பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சுங்க. நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் ஒரு 11 o'clock போதே கிளம்பியாச்சுங்க. அவங்க தோட்டங்கிறனால பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் தெரியாதனால அவங்க சிஸ்டர் வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க. நான் போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட் மேக்கப் கிட் எல்லாமே வச்சு ரெடியாக உட்காந்துட்டு இருந்தாங்க ரெடியாகிறதுக்காக. சரின்னு சொல்லி மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போனாங்க. ரொம்ப நேரம் கரண்ட்டே வரலைங்க. பாப்பா பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ண போயிருக்காங்க. ஹேர் வாஷ் பண்ணிட்டு அவங்களும் வந்துட்டாங்க. ட்ரையரும் போட முடியல, ஸ்பேனும் போட முடியலைங்க. விண்டோ மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே பிஸியாக இருந்தனால அவங்க மம்மியும் பிஸியாக இருந்தாங்க. நானே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவல் வச்சு ஹேரை ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அவங்க ஹேர் வந்து நல்லா வால்யூமாக மிஞ்சி லென்த்தாக மிந்துச்சுங்க. கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் ட்ரை பண்ணிவிட்டு மேக்கப் பார்த்திங்கன்னா அவங்க ப்ரைட்டாக தான் கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரி அவங்களுக்கு மேக்கப் முடிச்சுட்டு ஒரு குட்டி பாப்பாவுக்கு மேக்கப்புங்க, அந்த பாப்பாவுக்கு சின்னதாக லைட்டாக டச்சப் கொடுத்து மேக்கப் முடிச்சுட்டு நாங்கள் மேக்கப் முடிச்சுட்டு வெளியில் வரோம். சீக்கிரமாக வாங்கன்னு மண்டபத்துலேருந்து ஹரிபரியாக கால் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா ஃபங்க்ஷன்லையும் இருக்கிறதானு சொல்லிட்டு நாங்களும் ஹரிபரியாக மண்டபத்துக்கு வந்தாச்சுங்க. மண்டபத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறோம் ஹோல் மண்டபமே எம்டியாக இருக்குங்க. இதுக்கு தாங்க இவ்வளோ ஹரிபரி பண்ணியிருக்காங்க. ஒரு வழியாக வந்தாச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு சாரி செஞ்சு இருக்காது, சாரி ஜுவல் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சாச்சுங்க. பாப்பா பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் ஒருத்தருமே இல்லைங்க, அவ்வளோ ஹரிபரி பண்ணியிருந்தாங்க. வந்து சரி ஒரு வீடியோலாம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துங்க. மாமணிக்கான கோயிலுக்கு போனது எல்லாமே வந்து தட்டத்து மலையை எடுத்து வச்சுட்டாங்க. செகண்ட் சாரி ப்ரீப்ளீட் பண்ணி வச்சதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுங்க. தாய்மணி முடிச்சதுமே பார்த்திங்கன்னா செகண்ட் சாரி கொடுத்துட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்க பெருசாக டைம் இருக்காது. ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸுங்க ஒருத்தவங்க சின்ன கரெக்ஷன் முதற்கொண்டு பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக சுட்டி கரெக்ட் பண்ணுறதுலேருந்து ஹாரம்லேருந்து ஹீல் பெல்ட்லேருந்து எல்லாமே க்யூட்டாக கரெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு அவங்க ஓன் ஹேர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் வச்சு ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைலுக்காக, செகண்ட் ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா அவங்க ஓன் ஹேர்லேயே பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்காக பார்த்திங்கன்னா எங்களுக்கு இன்விடேஷன் வந்ததுனால பார்த்திங்கன்னா ஹோல் ஃபங்க்ஷன் முடிய வரைக்குமே அங்கேயே இருந்து ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு டச்சப் கொடுத்துட்டு கிளம்பியாச்சுங்க.